வெஸ்ட் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். எதனால அப்படின்னா போத் ஒன்று ரெசிடென்ஷியல், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல். இது ரெண்டுமே சமமாக டெவலப் ஆகக்கூடியதுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளாட்ஸும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்குது, ஆவரேஜ் பிளாட்ஸும் வந்துகிட்டு இருக்குது, பட்ஜெட் பிளாட்ஸும். ஃபியூச்சர் அப்படிங்கிறத பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னா தாங்க உங்களுக்கு ஃபியூச்சரே இருக்கும். அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த பீரியடில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத, ஒரு 3 மாதத்தில் ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லேண்டை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு லேண்ட் பிளானர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது லீகல் கன்சல்டன்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த இடம் இருக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஃப்ளட் ஏரியாவா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்குங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணுற அப்படிங்கிற பேரில் இப்படியாவது இந்த இடத்த தள்ளி விட்டால் போதும், நமக்கு கமிஷன் கிடச்சா போதும், நமக்கு பணம் கிடச்சா போதும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் நம்ம ஒரு தாக்கமாக சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தா எதுக்குங்க இன்றைக்கி கோர்ட்டில் அத்தனை பேர் நிற்க போகிறாங்க? சார் இடம் வாங்கினேன் நான், நீங்கள் தான் சார் செக் பண்ணி வாங்கியிருக்கணும், நீங்கள் வேணால் கேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சார், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கமிஷன் இது எதுவுமே டாக்குமெண்ட்டில் இருக்காது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறோம், தயவு செஞ்சு ஒரு லீகல் அட்வைசரை ஃபஸ்ட்டே போய் செக் பண்ணிடுங்க. ஒரு 5000 10,000 செலவு பண்ணுறதுல ஒரு தப்பு இல்லை. நீங்கள் லட்சத்தில் ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ரிகாஷன்ஸாக நம்ம முன்னாடியே மெஷர் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, இது போக யாராவது உங்களுக்கு லீகல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லீகல் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் தாராளமாக உங்களோட என்னென்ன ஸ்கேல் என்னென்னு பேசிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்களே கூட செக் பண்ணிக்கோங்க.